ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடித்த மழை காற்றுல முருங்கை மரம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க. ஒரு 20 காய்க்கு மேலே இருந்துச்சு. எல்லாத்தையும் மாடு சாப்பிட்டுட்டு வெறும் குச்சி தாங்க விட்டுட்டு போயிருந்தது. நமக்கு ஒரே சோகம் மேலே சோகம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், காராமணிலாம் கொஞ்சம் இருக்குங்க. வரி காராமணி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாம். சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாலாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய்லாம் இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய்லாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் அப்படியே அந்த காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா முள் இருக்குங்க. முள் இருக்க காய்கள் எப்பவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து குலசை கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய்லாம் நிறையா இருக்குது. இது வந்து கொத்து வெண்டைங்க. அப்படியே கொத்தாக மேலே வந்து வரும். நாட்டு வெண்டை எல்லாமே இவ்வளோ இருந்ததுங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. பிரியாணி ஏதாவது செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் புடலங்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். நீட்டமாக தான் வரும் போல். நான் கவர் கட்டி வைக்கிறனால வளைச்சிட்டு குட்டியாகவே போயிடுங்க. இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.